வரும் சட்டமன்ற தேர்தலை வந்துட்டு நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு பிஜேபியை சார்ந்தவர்கள் திடீர்னு முளைப்பாங்க. பல திட்டங்கள் இருக்கு அவங்களுக்கு, எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும். சிபிஐஎம் கட்சிகள்ல இருந்து 5 தொகுதிகளுக்கு கீழே கொடுத்தாங்க. இவர்கள் இல்லாவிட்டால் கூட்டணியே இல்லையா, திமுகவே இல்லையா, அந்த நோக்கத்துல இல்ல. பெண் அடிமைத்தனத்தை கொண்டாடுகின்ற பிஜேபி என்கின்ற அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக் கூடாது. திருமாவளவன் நாங்க கேட்ட அளவுக்கு தொகுதிகள் கிடைக்கல. ஆதவ அர்ஜுனா பண்ணையார்த்தனம் பண்றாங்க திமுக. 41 பேர் உயிரிழந்தார்கள். திரும்பி கூட பார்க்காமல் தனி விமானம் ஏறி போனார்னா அது பண்ணையார்த்தனம் இல்லையா? பொங்கல் விழாவுக்கு பக்கத்து மாநிலத்தில் ஒரு நடிகையின் வீட்டுக்கு போக தெரிகிறது. தொண்டர்களுடைய வலி வேதனையை தவிர உங்களுடைய தனிப்பட்ட கொண்டாட்டம் தானே உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. டெல்லி சிஎம்மா கூட கொடுத்திருப்பாங்க விஜய்க்கு. அமெரிக்காவோட பிரசிடென்ட் இல்ல சைனாவோட பிரசிடென்ட், ரஷ்யாவோட பிரசிடென்ட் அதெல்லாம் கூட கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதனால அமெரிக்கால இருந்து எங்களை கூப்பிட்டாங்க, ரஷ்யால இருந்து எங்களை கூப்பிட்டாங்க. ஆனா நாங்க பெரியார் கொள்கையை ஏத்திருக்கிறோம். எது பெரியார் கொள்கை இவங்க ஏத்துக்கிட்டது? ஏன்னா புத்திசாலித்தனமாக பேசுவதற்கு தாவேக்காவில் இடமே இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு மதுரையை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரியாக ஒரு அரூபமான கேரக்டர்ஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள் திடீர்னு முளைப்பாங்க, திடீர்னு கேஸ் போடுவாங்க. அப்படித்தான் நம்முடைய முதல்வர் மிக சமீபத்தில் அந்த மகளிர் உரிமை தொகை அட்வான்ஸாக கொடுத்தாரு தெரியுமா? அப்போ எல்லாரும் இது வாக்குக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னப்ப நம்முடைய முதல்வர் சொன்னது இல்லை, அதை நிறுத்துவதற்கான சூழ்ச்சியை பிஜேபி செய்யக்கூடும், அதிலிருந்து இந்த திட்டத்தை காப்பாற்றுவதற்காக இதை செய்தோம் அப்படின்னு மிக அழகான ஒரு விளக்கத்தை சொன்னார். அந்த மாதிரி தான் இதுவும். எப்படியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்தலை நிறுத்திவிட வேண்டும், அதன் மூலமாக ஆளுநர் மூலமாக பிஜேபியின் ஆட்சியை உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதெல்லாம் கூட பிஜேபியின் பல திட்டங்கள் இருக்கு அவங்களுக்கு, எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும் அப்படின்னு. அதற்காக யாராவது ஒரு ரமேஷை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அந்த கேரக்டர்ஸ் மூலமாக ஒரு கோர்ட்ல கேஸ் பதிவு பண்றதுங்கிறது அவர்களுடைய இயல்பு. ஆனால் இவ்வளவு தூரம் இதோ இன்னொரு 30 நாள்ல நேரடியாக நமக்கு தேர்தலே நடக்க இருக்கிறது. அதற்குள்ளாக இந்த மாதிரியான மாற்றங்களை செய்வதற்கு நம்முடைய உச்சநீதிமன்றம் தடை விதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை பிஜேபி செய்யும், அதை முன்கூட்டியே உணர்பவர் தான் நம்முடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதற்கு பல சரித்திர சான்றுகள் இருக்கு. அப்படியான ஒரு கேஸ் தான் இதுவும். அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் என்ன சூழ்ச்சி செய்தாலும் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் நாம் கால் பதிக்க விடமாட்டோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அதே மாதிரி சிபிஐஎம் கட்சிகள்ல இருந்து 5 தொகுதிகளுக்கு கீழே கொடுத்தாங்க. அதாவது 6 தொகுதி போன முறை கொடுத்திருந்தாங்க, அதே 6 தொகுதிகள் இந்த முறை கொடுக்கணும். அது கொடுக்கல அப்படின்னா நாங்க கூட்டணியை விட்டு விலகல் அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை பேச்சுகள்லாம் வருது. அதை பத்தி என்ன? பொதுவாக இன்னும் காலம் இருக்குல்ல, எல்லா கூட்டணியிலையுமே கூட முடிவாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது மாதிரி சிபிஎம் போன்றவர்கள் நம்மோடு கருத்தியலோடு பயணிக்கக்கூடியவர்கள். பிசிகாவும் அப்படித்தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நம்மோடு கருத்தியலோடு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடியவர்கள். மத நல்லிணக்கத்திற்கு தான் அவர்களும் உழைக்கிறார்கள், பெண்கள் உரிமைக்கு தான் அவர்களும் உழைக்கிறார்கள், எளியவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு தான் அவர்களும் உழைக்கிறார்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இப்படி கருத்தியலோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை நம்முடைய தலைவர் எப்படி அரவணைத்து போற்றி பாதுகாத்து கூட்டணியில் தக்க வைப்பார்ங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். கூட்டணியில் தக்க வைக்கிறதுங்கிறது இவர்கள் இல்லாவிட்டால் கூட்டணியே இல்லையா, திமுகவே இல்லையா, அந்த நோக்கத்துல இல்லை. ஆனால் கருத்தியலோடு பிஜேபி என்கின்ற அந்த மதம் சார்ந்த அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது, பெண் அடிமைத்தனத்தை கொண்டாடுகின்ற பிஜேபி என்கின்ற அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது, அல்லது எளியவர்களுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபி என்கின்ற அரக்கன் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதுதான் சிபிஎம், சிபிஐ அல்லது நம்முடைய பிசிக, திமுக எல்லாருடைய கோட்பாடும். அதனால் அவர்களும் தொடர்ந்து நம்மோடு பயணிப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் நாங்க கேட்ட அளவுக்கு தொகுதிகள் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க கொள்கை ரீதியோட பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். அதற்கு ஆதவ அர்ஜுனா பண்ணையார்த்தனம் பண்றாங்க திமுக. அவர் பேசுகின்ற எல்லாமே
தமிழ்நாட்டுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டு மக்களின் கொள்கைகளுக்கு விரோதமாக இருக்கிறதுங்கிறத நிறைய பார்த்தாச்சு. இப்போவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பண்ணையார்த்தனம் என்பதை எதிர்க்கின்ற ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது ஒற்றை படையில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை கூட அரவணைத்து ஒரு தாயுமானவராக போற்றி பாதுகாக்கின்றவர் நம்முடைய தலைவர் அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரர்களே சொல்லுவார்கள். ஒரே ஒரு சீட்டு தான் எங்களுக்கு, ஆனாலும் எங்களுக்கு இவ்வளவு மரியாதையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர்கள் பேசுவதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதனால பண்ணையார்த்தனம் என்பது இவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி. ஏன்னா நினைச்சு பாருங்களேன், 41 பேர் உயிரிழந்தார்கள். அப்போது ஒருவர் திரும்பி கூட பார்க்காமல் தனி விமானம் ஏறி போனார்னா அது பண்ணையார்த்தனம் இல்லையா? நடத்துகின்ற எல்லா கூட்டங்களிலும் எல்லா மாநாடுகளிலும் ஏதோ ஒரு உயிரிழப்பு நடக்கிறது, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்னமும் சொல்லவில்லை அப்படிங்கிறது பண்ணையார்த்தனம் இல்லையா? அல்லது இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வதை விட தனி விமானத்தில் ஒரு பொங்கல் விழாவுக்கு பக்கத்து மாநிலத்தில் ஒரு நடிகையின் வீட்டுக்கு போக தெரிகிறது, அல்லது பாம்பேயில் ஒரு வளைகாப்புக்கு போக தெரிகிறது என்றால் இந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் நாம் எதிரி இல்லை. ஆனால் நீங்கள் எதை முன்னிறுத்துகிறீர்கள், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க? தொண்டர்களுடைய வலி வேதனையை தவிர உங்களுடைய தனிப்பட்ட கொண்டாட்டம் தானே உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அப்படின்றால் அதுதானே உண்மையான பண்ணையார்த்தனம். அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. தாவேகா பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர் பட்டாளம்னு ஒன்று இருக்குல்ல, அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுணுக்கமான வித்தியாசம். எது பண்ணையார்த்தனம் என்றால் எல்லோரையும் அரவணைத்து பண்ணையார்த்தனத்துக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கின்ற திமுக செய்வது தாயுமானவராக ஒரு போற்றுதல். ஆனால் தாவேக தலைவர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த தலைவர், அந்த நடிகர் இதுவரைக்கும் தன்னுடைய கூட்டங்களுக்கு வந்து உயிரிழந்தவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்ததில்லை, ஒரு வார்த்தை கூட ஆறுதலாக பேசவில்லை, அனுதாபம் தெரிவிக்கவில்லை. அதை தவிர தனிப்பட்ட விமானத்தில் ஏறி 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 தனி விமானத்தில் ஏறி தனிப்பட்ட கொண்டாட்டங்களையே முன்னிறுத்து கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் பண்ணையார்த்தனம். இதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. ஆதவர்ஜனாக்கு சொன்னா புரியுமான்னு தெரியல. ஏன்னா எதையுமே அவர் புரிந்து கொள்கின்ற அந்த புத்திசாலித்தனம் அவரிடம் இல்லை. அதே போன்று ஆதவர்ஜனா இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்கள் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைகள் வெளிவந்தது. அதில் நான் டெல்லி சிஎம்மா கூட வந்து கொடுத்துருப்பாங்க விஜய்க்கு, அவ்வளோ மோஸ் இருக்கு, ஆனால் நாங்கள் பெரியார் கொள்கையை ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கிறனால நாங்கள் மறுத்துட்டோம். எது பெரியார் கொள்கை இவங்க ஏற்றுக்கிட்டது? எது சும்மா அந்த வார்த்தையெல்லாம் பேரெல்லாம் சொல்லிட்டா உடனே அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டதா ஆயிடுமா? என்ன பெரியார் கொள்கைப்படி இவங்க இருக்கிறாங்க? சும்மாவான இந்த போற போக்கில் வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆளுமைகளின் பெயரை சொல்றதுனாலேயே இவர் மீது மதிப்பும் மரியாதையும் வந்துவிடும் என்றால் இது மிக மிக அறிவற்ற தன்மைங்கிறத வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஏன் இப்போ மிஞ்சி போனா எதுக்கு டெல்லி சிஎம்னு சொல்லணும்? அமெரிக்காவோட பிரசிடென்ட், இல்லை சைனாவோட பிரசிடென்ட், ரஷ்யாவோட பிரசிடென்ட் அதெல்லாம் கூட கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா இவர் உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர். அதனால் அமெரிக்காலேருந்து எங்களை கூப்பிட்டாக, ரஷ்யாலேருந்து எங்களை கூப்பிட்டாக, சைனாலேருந்து கூப்பிட்டாக, ஜப்பான்லேருந்து கூப்பிட்டாக. நாங்கள் தான் போகல, ஏன்னா நாங்கள் பெரியாரை பின்பற்றுறோம். ஏன் பெரியாரை பின்பற்றினாலும் அமெரிக்காவில் போய் பெரியாரை பேசலாம்ல, அது இன்னும் புகழ் கொடுக்கும் தானே? என்ன இது கவை குதவாத வாதங்களை எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. மைக் பிடிச்சா ஏதாவது புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். ஆனால் இப்படி நம்ம சொல்றது கூட தப்புமா? ஏன்னா புத்திசாலித்தனமாக பேசுவதற்கு தாவேகாவில் இடமே இல்லை. அப்படி பேசிட்டீங்கன்னா அதை கேட்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு காதுலேருந்து ரத்தம் வந்துடும்.